4வது எபிசோட்ல தலைவா அயன்மேன் சிட்டாரி படைய போட்டு தள்ளிட்டு பூமிக்கு ரிட்டர்ன் ஆகாம ஹோல்ல மாட்டி சக்கார்ல போய் லேண்ட் ஆகுறாப்ல. அங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர் நீதனப்பா தானோஸ் ஆர்மியை அழிச்சேன்னு வா ஒரு கட்டிங்க போட்டுட்டே பேசலாம்னு கூப்பிட நம்ம அண்ணன் சைசா வரண்டா சின்ன சாமின்னு கிளம்ப பாக்க தளபதி அக்கா குச்சியை வச்சுட்டு ஒரே தட்டுல சிலைய உடுக்கிறத பார்த்துட்டு அண்ணன் சரண்டர் ஆகிறாப்ல. அதே நேரத்துல அங்கிட்டு ஒரு கொலகார கார் ரேஸ்ல ஒரு மதம் கொண்ட மலையான பூரா பயிலையும் பொறிச்சிருக்கிறத பார்த்துட்டு அண்ணன் சூட் எடுத்துட்டு அதை சுட போக பாவம் பூமியில இருந்து வந்ததுனால சார்ஜ் போட மறந்துடுறாப்ல. தாண்டா சேகர்னு பார்த்தா நம்ம கமோரா அக்கா கடவுள் மாதிரி வந்து அண்ணனை காப்பாத்துறா. ஆனா அடுத்து கன்னு அண்ணன் பக்கம் திரும்ப மாஸ்டர் 2 பேரையும் பிடிச்சி ரூம்ல போட்டுறான். அண்ணன் ஆல் கிரியேட்டர் ஒரு திருப்பி ஷாக்கிரிங்க கழட்டிட்டு கலனோட சேர்ந்து தப்பிச்சு போகலாம்னு பார்த்தா இந்த பிளானட் அந்த மாஸ்டர் மண்டை கிட்ட இருந்து நம்ம தான் காப்பாத்தணும்னு ஜெயிக்கிறவனுக்கு பிளானட்னு ஒரு டீல போட்டு மாஸ்டர் மண்டை ரேஸுக்கு கூப்பிடுறாப்ல. என்னன்னா நம்ம தலைவனுக்கு ஒரு ஒத்த வீல் ஓட்ட வண்டியை கொடுத்துட்டு மாஸ்டர் மட்டும் ஒரு முரட்டு காரை வச்சு ரேஸ் ஸ்டார்ட் பண்றானுங்க. இன்னைக்கு மாஸ்டரை மசால் வடை போட்டுடலாம்னு தலைவன் ஒரு வெறியில போனா பரதேசி கிட்ட தான் ட்ராக்கோட பூரா கண்ட்ரோல் இருக்க பின்னாடி வர ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். கடைசியில தலைவனை போட்டு தள்ள பாக்க டோனியா கொக்காங்கிற மாதிரி சக்கார்ல வந்து செஞ்ச ஒரு சூட்டை வச்சு ஒரு காரை உருவாக்கி ரியாக்டரை வச்சு காரை பூஸ்ட் பண்ணி சும்மா புல்லட் வேகத்துல மாஸ்டர் முந்தி ஜெயிச்சிடறாப்ல. ஆனா மாஸ்டர் ஒத்துக்காம கடைசியில நான் சொல்றதான்னு ஆட்டத்தை குழப்ப நடந்த கலவரத்துல குச்சி உருண்டு வந்து மாஸ்டர் மேல பட்டு பொசுங்கிடுறாப்ல. இதான் சரியான டைம்னு கமோராக்காவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தானே தலைவன் தானோஸ் தலையெடுக்கிறதுக்கு முன்னாடியே தலைவனை முடிச்சு விட்டுறானுங்க. அப்புறம் என்ன இன்ஃபினிட்டி வாரும் இல்ல எண்ட் கேமும் இல்ல, எல்லாம் போய் அவங்க வேலையை பாருங்கப்பா. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.